அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு விடயத்தை பற்றி பேச இருக்கின்றது. மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதுபோல் நிறுவனம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க திணைக்களங்கள் சார்ந்த விஷயங்களை மக்களுக்காக தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக உங்கள் முன் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் பேச போகிற விஷயம் முக்கியமாக வேலை செய்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்க போது. வேலை செய்கிறவங்க மாத்திரமல்ல, வேலை தருபவர்கள், தொழில் வழங்குனர்களுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம், ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ETF அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். வேலை செய்கிற எல்லாருக்காகவும் வேலை செய்கின்றவர்களுக்காக நிறுவனம் செலுத்துகின்ற ஒரு தொகையாக அது இருக்கின்றது. அது சம்பந்தமான விடயங்கள், இந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையின் பங்களிப்பு என்ன, அது மக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் என்ன, இந்த வேலை செய்கிறவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு அவற்றின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன போன்ற விடயங்களை வந்து இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பல்வேறுபட்ட தெளிவுபடுத்தல்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினுடைய உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் சம்பந்தமாக ETF என்ற சொல் தொழிலாளர்கள் மத்தியில் எதிர்காலம் குறித்து நம்பிக்கை தரும் சொல். ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு என்பது தொழிலாளர்களுக்கு அரசு வழங்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஒன்றாகும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் எதிர்கால நலன் கருதி தொழிலாளர்களின் மாதாந்த சம்பளத்தில் தொழில் தருணர் சார்பில் பங்களிப்பு செய்வதாகும். இந்த பங்களிப்பு பணத்தை தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் மீளப் பெற்றுக் கொள்ளலாம். 1980 ஆண்டு ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் என்ற பெயரில் இந்நாட்டின் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வயோதிப காலத்தில் உதவக்கூடிய ஒரு நலன்புரி திட்டத்தை அன்றைய அரசாங்கம் அமுலாக்கியது. ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றுக்குரிய ஊழியர்களின் கொடுப்பனவுடன் கம்பெனியும் தனது பங்கு தொகையை செலுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாட்டான விதிமுறை அரசாங்கத்தினால் சட்டப்பூர்வமாக்கப்பட்டு அமுலாக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விதிமுறையை எங்கள் நாட்டில் உள்ள 50% சிறிய கம்பெனிகள் மற்றும் வியாபாரிகள் நடைமுறைப்படுத்துவதில்லை என்றும், பல்வேறு குறுக்கு வழிகளை கையாண்டு ஊழியர்களின் நம்பிக்கைக்கு உலை வைக்கும் கைங்கரியத்தை செய்கின்றனர் என்றும் அண்மைக்கால ஆய்வுகள் தெரியப்படுத்துகின்றன. 1980 ஆண்டு ஊழியர் நம்பிக்கை என்ற இன்னும் ஒரு நலன்புரி திட்டத்தை அரசாங்கம் அமுலாக்கியது. இதற்கு ஊழியர்கள் எவ்வித பணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை. அவர் பணிபுரியும் கம்பெனி அவரது சம்பளத்தில் 3% தொழில் திணைக்களத்தில் வைப்பு செய்ய வேண்டும். வாழ்வின் வசந்தத்திற்காக வாழ்நாள் முழுவதுமாக உழைத்து களைத்த பாட்டாளிகளின் இறுதி காலப்பகுதியிலாவது நம்பிக்கையுடன் வாழ்க்கையை ஓட்டிச் செல்ல உதவிடும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி உரிய முறையில் கம்பெனிகளால் செலுத்தப்படுகிறதா? மாதாந்த கொடுப்பனவுகளை செலுத்தாது தொழிலாளர் வாழ்வை வஞ்சிக்கும் தொழில் வழங்குனர்கள் மீது இதுவரை போதிய அளவிலான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதா என்பதுவும் கேள்விக்குரியே. ஓரிரு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துவிட்டு மற்ற நிறுவனங்கள் குறித்து பொருட்படுத்தாமல் அசமந்த போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. சில மோசடிக்கார நிறுவனங்கள் ஊழியர்களின் சேமலாப நிதி மற்றும் நம்பிக்கை நிதி கொடுப்பனவுகளை செலுத்தாமல் இருந்துவிட்டு அவ்வூழியர்கள் ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்தில் தாங்கள் பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்ற பயம் காரணமாக அந்த ஊழியர்களின் இவ்விரு கொடுப்பனவுகளையும் செலுத்துகின்றனர். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பல்லாண்டு காலம் பணிபுரிந்த அந்த ஊழியர்களின் கொடுப்பனவை மாதாந்தம் செலுத்தியிருந்தால் அவருக்கு தற்போது கிடைக்கும் தொகையுடன் பெரும் தொகை வட்டியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இவ்விதம் ஒரே தடவையில் அவரது நிதியங்களின் கொடுப்பனவை செலுத்தி விடுவதன் மூலம் சம்பந்தப்பட்ட ஊழியர் கம்பெனி நிர்வாகத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார். நாம் வாழும் இவ்வழகிய உலகத்தை வளப்படுத்தியவர்கள் உழைக்கும் தொழிலாளர்கள். அவர்களின் நம்பிக்கை நிதியங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதை தடுப்பதில் பிணந்தினி கழுகுகளாய் காத்திருக்கும் இடைத்தரகர்களின் அட்டூழியங்கள் வார்த்தைகளுக்கு வசப்படாதவைகளாகும். இடைத்தரகர்களின் செயற்பாட்டை தடுக்கும் வழிமுறைகளை திணைக்களம் எடுக்காது பாராமுகமாக செயற்படுவதன் உள்நோக்கம் சந்தேகத்திற்குரியதாக
நிதியத்தின் ஊழியர்கள் மீதான நம்பிக்கையை கேள்விக்குரியதாக்கும் ஒன்றாகவும் தொழிலாளர்கள் மத்தியில் காணப்படுகிறது. சேமிப்பின் கணிசமான தொகையை இவர்கள் சுருட்டிக் கொள்வதற்கு இடமளிப்பதே. தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொழில் திணைக்களம் செயற்படுத்த தவறுவது ஏன்? வருமுன் காக்கும் நடவடிக்கைகளை செயற்படுத்தாதது ஏன்? ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏனைய வசதி வாய்ப்புகள் தொடர்பாக தொழிலாளர்கள் போதியளவு தெளிவு பெற்றுள்ளனரா என்பதுவும் முக்கிய கேள்வியே. ஏமாற்றப்படுவதும் வஞ்சிக்கப்படுவதும் காலம் காலமாய் தொழிலாளர்கள் மீது கட்டவிழ்க்கப்படும் செயற்பாடுகளாகவே இருந்து வருகின்றன. இதனை தடுத்து நிறுத்தும் மாபெரும் வரலாற்று பணி அது சார்ந்த நிறுவனங்களுக்குரியதே. ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ETF என்று கூறுவார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், வேலை செய்கின்றவர்கள் இது சம்பந்தமாக விளக்கங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு தேவையாக இருக்கின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு அது சம்பந்தமான தெளிவுபடுத்தல்கள் வழங்குவதற்காக ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் நிதிய சபையின் உதவி பொதுமுக அமையாளர் AJMS ஜெயசுந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சகோதர மொழி பேசுகின்ற ஒரு முகாமையாளராக இருக்கின்றார். இந்த போதும் தமிழ் மொழியில் அவர் பேச போகிறார் அப்படின்றது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. முதல்ல ஜெயசுந்தர் அவர்கள், நீங்கள் குறிப்பிடுங்கள் உங்களை பற்றி, இந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்திலுடைய உங்களுடைய பங்களிப்பு, கடமை, உங்களுடைய அனுபவம், இந்த விஷயங்களை முதல்ல சொல்லுங்கள், நான் தெரிஞ்சு கொள்வோம். எங்களை பற்றி நாங்கள் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தில் ஜாயின்ட் ஆகுது 1998. அதிலிருந்து நாங்கள் பதில் பிரியாந்த காரியாலயத்தில் ரீஜனல் மேனேஜர் இருந்தது. அது பிறகு நாங்கள் 2001 ஹட்டன் ஆஃபீஸில் ரீஜனல் மேனேஜர் இருந்தது. அது பிறகு நாங்கள் கண்டி ஆஃபீஸ்லையும் யாழ்ப்பாண ஆஃபீஸில் இருந்தது 2010 இருந்து. அது பிறகு நாங்கள் AGM இருந்து இப்போ கண்டி ஆஃபீஸில் வேலை செய்கிறது. சகோதர மொழி பேசுகிற ஒருத்தர் தமிழில் உங்களுக்கு இந்த விளக்கங்களை தரப்போகிறதும் மேலே வர வைக்க வேண்டிய விஷயம். அதுவும் இந்த சகோதர மொழியில் எழுதி தமிழில் பேசல, தமிழில் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் அப்படின்றத நாங்கள் அது வந்து இந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் எங்களுக்கு சொன்னால் இது ETF, அந்த மலை ஸ்டேட் வேலை செய்கிறது ஆக்கள் சொல்கிறது சின்ன காசு, பெரிய காசு வந்து EPF சொல்கிறது சின்ன காசு. இந்த ETF சொன்னால் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம். அதில் வந்து இந்த நிறுவனங்கள் அந்த வேலை செய்கிறது ஆக்கள் சம்பளத்தில் 3% அது நிறுவனங்கள் கட்டணும். நிறுவனங்கள் அந்த 3% இந்த கண்ட்ரிபியூஷன், அந்த இந்த மாதம் கண்ட்ரிபியூஷன் அடுத்த மாதம் 31ஆம் தேதி முன்னுக்கு ETF போர்டுக்கு அனுப்பணும். அதுதான் ETF சொல்கிறது. சம்பளத்தில் 3% பார்த்துட்டு, க்ரோஸ் சேலரியில் 3% பார்த்துட்டு, இந்த இப்போ ஒரு 10,000 சம்பளம் எடுத்தால் அதில் 3%ன்னா 300 ரூபா. ஒரு மாதம் இப்போ நிறுவனங்கள் ஒரு 5 பேர் வேலை செஞ்சுருந்தா அப்போ 300ன்னு 1500 அடுத்த மாதம் 31ஆம் தேதி முன்னுக்கு ETF போர்டுக்கு அனுப்ப வேணும். அந்த நிதியம் தான் வந்து ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம். ஓம். அப்படி அனுப்புறதை வந்து நீங்கள் தனிப்பட்ட அவர்களுடைய கணக்குகளுக்கு வாய்ப்பு செய்து. அது காசு மட்டம் செக் மட்டம் அனுப்ப இல்லை, அந்த எல்லாம் இந்த டீட்டெயில் அனுப்பணும். இந்த பேர்கள், IC நம்பர், அந்த 15 ஆக்களுக்கு குறைவு இருந்தால் அந்த நிறுவனங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுற R4ன்னு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. 15 ஆக்களுக்கு கூடி இருந்தால் R1 ஃபார்மில் காசு அனுப்பணும். அதுக்கு பிறகு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மெம்பர் டீட்டெயில் எல்லாம் அனுப்பணும். அப்போ நாங்கள் வந்தோடனே எல்லாம் கம்ப்யூட்டரைஸ், அந்த ஒரு ஆக்களோட பேருக்கு அந்த மெம்பர் நம்பருக்கு அந்த டெபிட் பண்ணுறது நாங்கள். இந்த பணியாளர்கள் அப்படின்ற தொழிலாளர் என்ற பதம் குறிக்கும் கருத்து, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த பணியாளர்கள் என்ற குறிக்கும் கருத்து, பணியாளர்னா இந்த நிறுவனங்கள் வந்து இப்போ இந்த வெரி முக்கியம் நாங்கள் சொல்லணும். இந்த ETF வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த பென்ஷன் இருக்கிற ஆட்களுக்கு ETF இல்லை. இந்த செமி கவர்மெண்ட், இந்த ஒத்தாரிட்டி
இந்த பேங்க்ஸ், இந்த ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் எல்லா இடத்துக்கும் தான் ETF இருக்கும். ETF இந்த நிறுவனங்கள் சொன்னால் அந்த எம்ப்ளாயர் தொழில் ஆமாம். அந்த நிறுவனங்கள் எம்ப்ளாயர் அவங்க தாங்க இந்த ETF அந்த ஊழியர் பொறுப்பு நிதியம் கட்டணும். அதாவது இதில் 2 தரப்பு சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? ஒன்று வந்து வேலை கொடுக்குறவங்க தொழில் வழங்குனர், மற்ற தொழில் பெறுனர் வேலை செய்கிறவங்க தொழிலாளர். ஆமாம். அது வேலை செய்கிறது ஆக்களோட இது சம்பளத்தில் இந்த அவங்க வேஜஸில் வெட்ட இயலாது. அந்த நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த எங்களோட ஆக்டில் அது வந்து ஸ்டாட்யூட்டரி டியூஸ் பார்லிமெண்ட் ஆக்ட் இருக்குது 1980 46 அந்த பார்லிமெண்ட் ஆக்ட் அதோட வந்திருக்கு. அந்த 3% இது கட்டாயமாக கட்டணும். இது மஸ்ட். ஒரு வேலை ஒருத்தருக்கு கொடுத்தா அதில் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிக்கு 3% அவருடைய சம்பளத்துடைய பங்களிப்பில் 3% வந்து தொழில் வழங்குனர், அதாவது வேலை கொடுக்குறவங்க எம்ப்ளாயர் கம்பெனி கட்டணம் அப்படின்றது இருக்கு. இதில் சார் இந்த சுய தொழில் செய்கிறவங்க அப்படி இல்லாட்டி கைத்தொழிலாளர்கள் அவங்களாம் வந்து இதில் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சுயமாக ஒரு அவங்கள செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்களுக்கு இருக்குது. அது வந்து எங்களோட இஷ்டத்து கட்டணும். அது நாங்கள் இப்போ ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சில கிராமத்தில் இந்த அவங்களுக்கு வேலை செய்கிறது யாருக்கும் கொடுக்கறது இல்லை, வேலை இந்த கம்பெனிஸ் எல்லாம் இல்லை. அப்போ அவங்க வீட்டில் இருந்த கிராமத்தில் அவங்க ஒரு இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க ஒரு பென்ஷன் எடுக்கிற நேரத்தில் ஒரு வயது போன நேரத்தில் அவங்களுக்கு செக்யூரிட்டி இந்த சோஷியல் பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க கட்டுக்கலாங்க. இந்த ETF கண்ட்ரிபியூஷன் இந்த ETF போர்டுக்கு அனுப்பலாம். அதோடு எங்களுக்கு நாங்கள் வட்டி எந்த வருஷம் வட்டி இந்த ஆட் பண்ணுறது திருப்பி அவங்களுக்கு இந்த 60 வயசு இருந்தாலும் அதுக்கு 65 இருந்தாலும் காசு வட்டியோடு எடுக்கலாம். அவங்களும் சேர்ந்து கொள்ளலாம், சேர்ந்து கொள்ளலாம். அதுக்குரிய ஃபார்ம்ஸ் இருக்கு. பிராந்திய முகவர்கள் பிராந்திய நிலையங்களுக்கு அணுகின்ற போது அதை பெற்றுக்கொள்ளலாம். பிராந்திய நிலையங்கள் சம்பந்தமாகவும் அங்கே பெறப்படுகின்ற சேவைகள் வழங்கப்படுகின்ற சேவைகள் அதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசலாம். ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களாக சேர்ந்து கொள்ளும் ஒருவருக்கு சட்ட ரீதியான நன்மைகள் என்னென்ன கிடைக்கிது? அவங்களுக்கு சட்ட ரீதியாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? இந்த லீகலாக கிடைக்கும். இந்த எங்களோட ஆக்ட் வந்து இந்த 1980 ஆண்டில் இந்த பார்லிமெண்ட் வந்தது. இந்த எங்களது அந்த லீகல் ரிக்குவயர்மெண்ட்னா இந்த நிறுவனங்கள் கட்டாமல் இது கட்டணும். இந்த யாரும் நிறுவனங்கள் கட்டாமல் இருந்தால் எங்களோட டியூட்டி வந்து அவங்கள பிடிச்சிட்டு நாங்கள் வழக்கு போட்டுட்டு லீகல் ஆக்ஷன் எடுத்துட்டு காசு எடுத்துட்டு அந்த வேலை செய்த ஆக்களோட இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ்க்கு நாங்கள் டெபிட் பண்ணுவோம். இது இந்த மாதிரியான செயற்பாடுகள் வந்து மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் அது இப்போ அது இந்த 2000க்கு முதல் அப்படி இருந்தது. இப்போ எங்களோட இந்த மேனேஜ்மெண்ட்டு டிசைட் பண்ணது 99 நாங்கள் அட்டன் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறது. அதே 95 நாங்கள் பதில் ஆஃபீஸ் உள்ளது. அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து இந்த எங்களோட சர்வீஸ் நாங்கள் ஸ்டேட் செய்கிறது ஆக்கள் கொடுக்குறது. நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இந்த பேர் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஐசி ஒரு வேலை செய்த ஆக்களுக்கு NIC இல்லாமல் இருக்கும். இந்த காசு இந்த வேறு ஆக்களுக்கு மாற்றி போயிருக்கும் ஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் தொடர்ந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சுட்டு இப்போ நாங்கள் 100% 95% எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கு. இப்போ யாருக்குமே நாங்கள் சொல்கிறது இப்போ உங்களுடைய ETF காசு எடுக்கிறதுக்கு இப்போ பயப்பட தேவையில்லை. எங்களோட ஹேட்டன் ஆஃபீஸ் திக்கோய் ஆஃபீஸ் நாங்கள் 1999 ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணது. அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஒரு பெட்டர் சர்வீஸ் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது. இந்த எல்லாம் தமிழ் கடிதம்
எல்லாரும் தமிழ் கடிதம் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த தமிழ் கதை உடைய ஸ்டாஃப் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களோட பதில் ஆஃபீஸ், ஹட்டன் ஆஃபீஸ், யாழ்ப்பாணம், அம்பாறை, இந்த ரத்னபுர, இந்த கேகல், கண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ETF சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு முடிவெடுக்கலாம். சாதாரணமாக இப்போ இந்த ETF அப்படின்றது வந்து ஒரு மேலோட்டமான செயற்பாடு பார்க்கலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனை நிறுவனங்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றது இருக்குது, அதில் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருகிறது, அந்த வருமானங்கள் இப்போ இந்த ப்ரெசன்ட்லி இப்போ எங்களுக்கு ஒரு 76,000 76,000 எங்களோட ஆக்டிவ் எம்ப்ளாயர் இருக்குது. ஆக்டிவ் எம்ப்ளாயருக்கு 76,000. எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்குது இலங்கை பூரா. ETF சம்பந்தம் ETF கட்டுறாங்க மெம்பர்ஸ் 2.5 மில்லியன். இது வந்து 25 லட்சம். ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு இந்த 3 விதம் காசு வர்றது 1,600 மில்லியன், 1.6 பில்லியன். அது வந்து 1,600 மில்லியன் காசு வர்றது. எந்த மாதமும் எவ்ரி மந்த் எங்களுக்கு காசு வர்றது. அந்த காசு நாங்கள் என்ன செய்கிறது, எங்களோட டியூட்டி வந்து அது இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரிட்டர்ன், இந்த வட்டி, இந்த கூடுதலாக வட்டி கொடுக்கணும். அதுதான் எங்களோட குட் ரிட்டர்ன் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரிசைன் நேரத்தில் உங்களுக்கு இந்த பேங்க் வட்டிக்கு மேலே நாங்கள் இந்த வட்டி கொடுக்குறது. சாதாரண எத்தனை சதவீதம் அப்படி? நாங்கள் 2015 9 வீதம் கொடுத்தது. 2014 and 13 10 வீதம் கொடுக்குறது. அது தொடர்ந்து நாங்கள் இருக்கிறது பேலன்ஸோட வட்டி வர்றது. இப்போ ஊழியர் நம்பிக்கை நிதியத்தில் வந்து நீங்கள் வருகின்ற அந்த பணத்தை அரசாங்கம் வந்து என்ன மாதிரியான முதலீடுகளில் அவங்க நாங்கள் எங்களோட இந்த ஒரு சட்டம் இருக்குது. நாங்கள் 190 வீதம் நாங்கள் ட்ரெஸரி பில்ஸில், ட்ரெஸரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரெஸரி பாண்ட்ஸ், ட்ரெஸரி பில்ஸ் 195 வீதம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ உங்களோட காசு வெரி சேஃப், வெரி சேஃப். இது ட்ரெஸரி பில்ஸ், ட்ரெஸரி பாண்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. எந்த நேரம் நாங்கள் சலிக்கிறது கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கொடுக்குறது. அப்போ யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் எங்களுடைய இந்த 200 எங்களுடைய இருக்க இந்த காசு வெரி வெரி சேஃப், 100% சேஃப், 100% சேஃப். ஓகே. அப்போ நாங்கள் அந்த நிறுவனம் ஒரு நிறுவனம் சாதனமாக இந்த ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளணும், அவங்க இணைந்து கொள்ளணுமாக இருந்தால் சுயமாக அவங்க வந்து இணைந்து கொள்ளணும்னா என்ன படிமுறை, அப்படி சுயமாக அவங்கள விரும்பி வரலான்னு நீங்கள் நடவடிக்கை கூடியதாக இருக்கணும். எங்களோட இப்போ பிராந்திய நிலையம் இப்போ மிச்சம் நிறுவனங்கள் அந்த காசு கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு இப்போ சட்டம் வந்து இந்த ஒரு டெய்லி வேஜஸ் இருந்தாலும், ஒரு மந்த்லி சேலரி கொடுத்தாலும், கான்ட்ராக்ட் பேசிக் இருந்தாலும் ETF கட்டணும். அதுதான் சட்டம். அந்த இப்போ உங்களுக்கு எங்கள் பிரியாந்தக்காரத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வேலை செய்கிறதாக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் இந்த இந்த 17 எங்கிட்ட பிரியாந்த காரியாலயம் இருக்குது. 17 கலம்பு 3 ஆஃபீஸ், மற்றது கம்பா, கழுத்தர, கால மாத்தர, அம்பாறை, பதுல, ரத்னபுர, கேகல்ல, கண்டி, குருநாகல, அனுராதபுர, யாழ்ப்பாணம். அதில் எங்களோட ஸ்டாஃப் இருக்குது. எங்களோட எந்த மாதம் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகிறது, நாங்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நாங்கள் ஒரு பிரதேசங்களுக்கு நாங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் நாங்கள் போயிட்டு நாங்கள் செக் பண்ணுறது. எங்களுக்கு இந்த நாங்கள் யூஸ் பண்ணுறது EPF நம்பர். இந்த ETFக்கும் EPF நம்பருக்கும் சேம் நம்பர். EPF நம்பரும் சேம், ETF நம்பரும் சேம். இப்போ எங்களுக்கு இந்த தொழில் அமைச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டில், லேபர் டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு ETF நம்பர் கிடைக்கிறது. அந்த நம்பர் எடுத்து நாங்கள் அந்த அட்ரஸ் எல்லாம் இருக்குது,
அட்ரஸ் இருக்குது. நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் செஞ்சுட்டு இந்த நிறுவனங்களுக்கு போயிட்டு இந்த நாங்கள் எழுதிக்கிட்டு வர்றது. இல்லாட்டி அவங்க விருப்பம் இருந்தால் எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காசு கட்டிட்டு வரலாம். நீங்கள் சாதாரணமாக நம்புறீங்களா? இப்போ சாதாரணமாக பொதுவாக இப்போ நாங்கள் சொல்லுவோம் கொழும்பு எடுத்துக்கொண்டா பெட்டாலையெல்லாம் வந்து நிறைய சாதாரண கடைகள்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிரந்தர ஊழியர்கள் அப்படின்றது ஒரு சிலர் தான் இருப்பாங்க. நிறுவனங்கள் நிரந்தர ஊழியர்களுக்கு மாத்திரம் இந்த இடிஎஃப் கட்டிட்டு சாதாரணமாக வேலை செய்யணும், ஏனையவர்களுக்கு வந்து இந்த இடிஎஃப் கட்டுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்ஸ்பெக்ஷன் உங்களை வந்து சரியாக நடக்குது. ஏன்னா இன்ஸ்பெக்ஷன்னா அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இப்போ எங்களோட ஒரு இலங்கை பூரா எங்களுக்கு ஒரு 150 ஸ்டாஃப் கிட்ட தாங்க இந்த இலங்கை பூரா நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் செய்கிறது. மற்றது இந்த 150 ஸ்டாஃபோட இந்த இலங்கை பூரா பார்க்க இயலாது. இது சில எங்களோட இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒரு 4 டைப் இன்ஸ்பெக்ஷன். இந்த ரூட்டிங் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு டவுனுக்கு வந்த உடனே நாங்கள் தொடர்ந்து இந்த தொங்கலிருந்து இன்ஸ்பெக்ஷன் செஞ்சுக்கிட்டே போகிறது. மற்றது வந்து அந்த எங்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது அந்த இன்ஸ்பெக்ஷன். மற்றது வந்து டிஃபால்ட்டர்ஸ்னால் இப்போ எல்லாம் இந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் இந்த இப்போ போன மாதம் இடிஎஃப் கட்ட இல்லாட்டி அதுக்கு முதல் மாதம் இடிஎஃப் கட்ட இல்லாட்டி எங்களோட சிஸ்டத்தில் பிரிண்ட் அவுட் வருது இந்த நிறுவனங்கள் கட்ட இல்லை. அந்த நிறுவனங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்த மாதம் எங்களோட இன்ஸ்பெக்ஷன் டீமோட நாங்கள் போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன் செய்கிறது. அப்போ இப்போ 100% எங்களுக்கு சொல்லாது நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் செஞ்சதுன்னு. இப்போ இந்த நிறுவனங்கள் இந்த நாங்கள் எவையானஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து வைக்கிறது. நீங்கள் இதே மாதிரி சட்டம் இருக்குது, நீங்கள் கட்டுங்கன்னு இதில் மற்றது இந்த இப்போ இந்த எம்ப்ளாயீஸ் இப்போ வேலை செய்கிறது ஆக்களுக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்லேயே இந்த 3 விதம் நிறுவனங்கள் கட்டணுங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கணும். இப்போ சாதாரண ஒரு ஊழியருக்கு வந்து இந்த இடிஎஃப் கட்டலாட்டி ஒரு கம்பெனி வந்து கட்டலாட்டி அதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் அப்படி இல்லை என்ன லீகல் ப்ரொசீஜர் வந்து நாங்கள் ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க கட்டலான்னு சொல்லி அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வருஷம் வேலை செய்திருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இடிஎஃப் கட்டுப்படையில் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட அது இந்த வெரி குட் கொஸ்டின். அது ப்ராப்ளம் இந்த இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு போல் எங்களுக்கு சொல்லலாம். எங்களுக்கு மெயில் அட்ரஸ் இருக்குது www.etf.lk எங்களோட வெப்சைட்டு. அதில் பார்த்து அந்த மெயில் அட்ரஸுகளை அதுக்கு சொல்லலாம். மற்றது இந்த கடிதம் எங்களுக்கு போடலாம். கடிதம் போட்டால் அந்த உங்களோட கிட்டே இருக்கிறது இந்த பிரியாந்த் எங்கள் ரீஜனல் ஆஃபீஸில் அந்த கடிதம் போடலாம். இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வேறு செஞ்சதுன்னு ஒரு டாக்குமெண்ட் எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பே சீட்ஸ் சில நிறுவனங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது லெட்டர் கொடுக்கறது இல்லை. சில நேரங்கள் பே சீட்ஸ் இல்லை. சில நேரங்களில் இபிஎஃப் கட்டிருக்கோம், பி கார்டு இருக்கும், இடிஎஃப் கட்டு இல்லை. அப்போ பி கார்டு எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் உண்டு. உங்களுக்கு ஒரு எங்களோட அந்த எல்லாம் இந்த டிஸ்ட்ரிக் இந்த டிஸ்ட்ரிக் இப்போ நாங்கள் கண்டி சொன்னால் கண்டி ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டவுனுக்கு வந்த உடனே நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் பாருங்கள் சிஸ்டத்தில் எங்கள்கிட்ட காசு கட்டுக்கா இல்லையான்னு உங்கள் ஐசி நம்பர் கொடுத்துட்டு அப்போ எங்கே பார்க்கலாம் காசு கட்டுறதா இல்லைன்னு பார்க்கலாம். அப்போ நீங்கள் கட்டு இல்லாட்டி நாங்கள் எங்கள் இன்ஸ்பெக்ஷன் செஞ்சுட்டு நாங்கள் இந்த பே ஆர்டர் அனுப்புறது. அதுக்கு ஒரு பெனல்ட்டி ஒன்று இருக்குது, ஃபைன் ஒன்று இருக்குது. அது கூட இந்த 12 மாதத்துக்கு கூட வந்தால் 150% பெனல்ட்டி இருக்குது. 150%. நாங்கள் பே ஆர்டர் அனுப்புறது, மற்ற ரிமைண்டர் அனுப்புறது, அதையும் கட்ட இல்லாட்டி நாங்கள் எங்களோட லீகல் ஆஃபீஸ் இருக்குது, அது லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்புறது. அதையும் இல்லாட்டி நாங்கள் வழக்கு போடுறது. ஒரு மாதம் எப்படியும் குறைஞ்சது நாங்கள் 400-500 வழக்குக்கிட்டு
இந்த மெஜஸ்டிக் கோர்ட்டில் நடந்து கொண்டு சொல்யூஷன் என்ன மாதிரி இதுக்கு அந்த கட்டுறாங்க. அவங்க ஃபைன் வந்து 150 வீதம், அதாவது 3 வீதம் கட்ட வேண்டியது 50 வீதமாக போகுது அப்படியா? இல்லை 3 வீதமோட அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல அதிலே இந்த அவங்க 12 மாதத்துக்கு கூட கட்டு இல்லாட்டி 50 வீதம் வருது. அதுக்கு இப்போ அதில் இருக்கு ஒரு 1 மந்த் இருந்தால் அது 10 வீதம், 1 மந்த்ல 3 மந்த் இருந்தால் 20 வீதம். அப்படியே வந்து ஒரு வருஷத்துக்கு கூட இருந்தால் 50 வீதம் பெனல்ட்டி கட்டணும். ஆக ஊழியர்களும் இதில் தெளிவாக இருக்கணும். தங்களுடைய ETF கட்டப்படுது அப்படின்றத அவர்களும் பரிசோதித்துக் கொள்ளலாம். அவர்களுக்கான ஒரு உரிமை அந்த ETF வந்து நிறுவனங்கள் கட்ட வேண்டியது வந்து ஒரு சட்ட விதியாக இருக்கிறது அப்படின்றதையும் ஊழியர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறோம். சாதாரணமாக அந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தில் பிரதானமான விஷயம் நாங்கள் பேசிட்டோம். அதாவது அவங்க 3 வீதம் கட்டுறது வந்து ஒரு நிறுவனத்தில் அது என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களை திருப்பி மீள பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் முதலாவது ஒன்று சொன்னீங்க 55 வயதாகி இல்லாட்டி 60 வயதாகி ரிட்டையர் ஆகும்போது இது அது வந்து இந்த டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது சொன்னால் இப்போ நாங்கள் வேலை செஞ்சுக்கிறது எங்களுக்கு ரிசைன் பண்ணலாம். இல்லாட்டி நாங்கள் ஒரு இறந்து போனால் அந்த காசு எடுக்கலாம். இல்லாட்டி எங்கள் இந்த பென்ஷன் இருக்கிறத வேறு ஜாப்புக்கு மாற்ற போனால் எடுக்கலாம். இல்லாட்டி நாங்கள் வெளிநாட்டில் நாங்கள் இந்த பிஆர் எடுத்துகிட்டு போன எடுத்து அந்த காசு எடுக்கலாம். என்ன டெர்மினேஷன் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் இந்த இன்டர்பிரிட்டேஷன். அது மட்டும் காசு எடுக்கலாம். இந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிலையத்தின் அந்த அங்கத்தவர்களுக்கான நன்மை திட்டங்கள் வேறு திட்டங்கள் இருக்கு. அது பற்றி சொல்லுங்கள். வந்து 10 இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஒன்றாவது வந்து இப்போ உங்களுக்கு இந்த வட்டியோட காசு வரும். இப்போ நீங்கள் ஒரு மாதம் கட்டுற இந்த கண்ட்ரிபியூஷனோட நாங்கள் வட்டி கொடுக்குறது, பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது, டிவிடெண்ட் கொடுக்குறது, வட்டி கொடுக்குறது, அது ஒரு வருஷம் ஆட்டோமேட்டிக்லி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு இந்த வட்டி வருது. அது நீங்கள் ரிசைன் எடுத்த உடனே அந்த வட்டியோட காசு எடுக்கலாம். அது வந்து நம்ம 1 பெனிஃபிட். 2வது வந்து நீங்கள் திடீர்னு இன்னொரு அந்த வேலை செய்த ஆட்கள் இறந்து போனால் டெத் கிளைம் இருக்குது. மற்றது இப்போ ஹஸ்பண்ட் இறந்து போனால் அந்த ஒய்ஃப்க்கு அந்த மனைவிக்கு அந்த காசு எடுக்கலாம். அந்த நேரத்தில் இந்த இறந்து போன இந்த திகதியிலிருந்து ஒரு வருஷத்துக்கு முதல் எங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் 100,000 ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அது ஃப்ரீ இருக்குது. அந்த காசு வேறு வர்றது, இது 100,000 ஃப்ரீ இருக்குது. நாங்கள் பார்க்குறது இந்த வேசிய தாக்கல் அந்த போன 12 மந்த்ஸ் லாஸ்ட் 12 மந்த்ஸ் தொடர்ந்து இவருக்கு காசு கட்டிருக்கிறேன்னு தான் நான் பார்க்குறது. அது வந்து ஆக்டிவ் எம்ப்ளாயிக்கு தாங்க அந்த பெனிஃபிட்ஸ் வருது. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ 2015 ஜனவரியில் இந்த வேஸ்ட் ஸ்டார்ட் எங்களுக்கு காசு வர்றது, ETF இந்த ETF காசு கட்டிட்டு வருது. அவங்க 2016 பிப்ரவரி மாதம் இருந்து போனால் அந்த ஒரு வருஷம் அந்த கொடுத்த இந்த 3 வீதம் ETF கண்ட்ரிபியூஷனும் மற்ற அந்த 100,000 1 லட்சம் அந்த காசு கொடுக்குறான். அது வந்து நம்பர் 1. 2வது வந்து டிசேபிள் ஒரு வேலை செய்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு பேரலைஸ் வர்றது, இல்லாட்டி ஒரு கை கால் இது சரி ஒரு டிசேபிள் இருந்தால் அது 150% எங்களுக்கு டிசேபிள் இருந்தால் எங்களுக்கு வேலை செய்யலாது தானே. வேலை செய்ய அந்த நேரத்தில் 1,50,000 அந்த பெனிஃபிட் இருக்குது. அந்த காசு அப்படி இருக்குது, அந்த வட்டி இருக்குது, அதையும் எடுக்கலாம். 1,50,000 பெனிஃபிட் எடுக்கலாம். 3வது வந்து இந்த ஹார்ட் சர்ஜரி. இப்போ மிச்சங்க ஆக்களுக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் செய்கிற நேரத்தில் 300,000 3 லட்சம் இப்போ ஒரு 6 7 8 ஹார்ட் சர்ஜரிக்கு எக்ஸ்பென்சஸ் வருது. 3 லட்சம் அந்த கிளைம் பண்ணலாம். அதுக்கு இலங்கையும் இருந்தாலும் இலங்கை ஹாஸ்பிட்டல்லையும் கிளைம் பண்ணலாம். வெளிநாட்டில் போயிட்டு ஒரு ஹார்ட் சர்ஜரி செஞ்சாலும் அந்த கிளைம் பண்ணலாம். அதில் வந்து அந்த ஹார்ட் சர்ஜரி செஞ்சு
60 தேதிக்கு முதல் எங்களுக்கு அப்ளை பண்ணணும். அந்த விஷயத்தை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தணும். இப்போ எங்களோட மக்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று வந்து இந்த விண்ணப்பிக்கிறது இல்லை. இப்போ ஹார்ட் சர்ஜரி செஞ்சால் அதுக்கான விண்ணப்பம் வந்து 60 நாட்களுக்குள்ளே வந்து அந்த சர்ஜரி செஞ்ச 60 நாட்களுக்குள்ளே விண்ணப்பிக்கணும். ஆமாம். அப்ளிகேஷன் எங்களுக்கு கொடுக்கணும். அதில் ஒரு இப்போ எங்களுக்கு ப்ரையர் அப்ரூவல் எடுத்திருந்தா, ப்ரையர் அப்ரூவல் இப்போ ஹார்ட் சர்ஜரி முதல் அந்த அந்த டாக்டர் எல்லாம் சர்டிஃபிகேட் இருந்தால் எங்களுக்கு ப்ரையர் அப்ரூவல் எடுத்திருந்தா நாங்கள் ஒரு கடிதம் கொடுக்கறது. அந்த நாங்கள் ETA போர்டில் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் 300,000 அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் கட்டுறதுன்னு நாங்கள் கடிதம் கொடுக்கறது. அந்த நேரத்தில் அந்த அந்த எம்ப்ளாயிக்கு அந்த குறைவு காசு மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டணும். நாங்கள் டிரெக்ட் காசு கட்டுறது ஹாஸ்பிட்டலுக்கு. அதுபோல் 4வது நன்மை வந்து ஐ சர்ஜரி. என்ன ஐ 3வது நன்மை வந்து ஹார்ட் சர்ஜரிக்கான 3 லட்சம் கொடுப்பீங்க. அதுக்கு 10 நன்மைகள் இருப்பதாக சொன்னீங்க. 4வது வந்து அந்த கிட்னி 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 இப்போ டிரான்ஸ்பிளான்ட் அதிகம் இந்த திட்டத்தில் வந்து 1,50,000 வரைக்கும் 1,50,000 அந்த காசு எடுக்கலாம். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இப்போ உங்களுடைய இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருக்கிறது பேலன்ஸில் ஒரு சதம் கொடுக்கறது இல்லை, எல்லாம் பெனிஃபிட்ஸ். 5வது வந்து இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன். அது வந்து இந்த லைஃப் டைம் 50,000 இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 20,000. அந்த அப்ரூவல் ஹாஸ்பிட்டலில் இந்த 48 ஹவர்ஸ்க்கு கூட ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அதில் ஒரு வருஷத்துக்கு இந்த பில் ரீஇம்பர்ஸ் பண்ணலாம் 25,000. அப்போ இந்த லைஃப் டைமுக்கு 50,000 ரீஇம்பர்ஸ் பண்ணலாம். மற்ற பெனிஃபிட் வந்து அந்த கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ். அது வெரி 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 பாப்புலர் பெனிஃபிட்ஸு. அது வந்து இப்போ நாங்கள் இப்போ இதுக்கு முதல் நாங்கள் கழிச்சது எல்லாம் வந்து வேலை செய்து ஆக்களுக்கு வர்றது பெனிஃபிட். இது வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ வேலை செய்கிறத இந்த வேலை செய்த இந்த எங்களோட மெம்பருக்கு பிள்ளைகளோட இந்த பெனிஃபிட் வர்றது கிரேட் 5 ஸ்காலர்ஷிப். அதில் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 9,000 ஸ்கூல் பிள்ளைகளுக்கு 15,000 ரூபாய் 15,000 இந்த ஃபிக்ஸ் டிபாசிட் எங்கள் ஃபிக்ஸ் டிபாசிட் கொடுக்கறது. இப்போ 2015 இப்போ நாங்கள் அப்ளிகேஷன் இப்போ வந்திருக்கோம். அது எங்கள் ஒரு வெரி பாப்புலர் பெனிஃபிட்ஸு. இது இப்போ எல்லாருக்கும் அப்ளை பண்ணலாம். ETF இப்போ எங்களோட அம்மா அப்பா ETF வேலை செஞ்சுருந்தா இந்த பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுபோல் உயர்தர பரீட்சை சித்தி அடைந்த மாணவர்களுக்கும் இது சம்பந்தமான இந்த ஏ லெவல் பாஸ் பண்ண ஒரு 10,000 ஒரு வருஷத்துக்கு இந்த 5,000 5,000க்கு இந்த ஸ்டூடெண்ட்க்கு 10,000 ஒரு பெனிஃபிட் இருக்குது. மற்றது இந்த ஐ கேட்ராக்ட் லென்சஸ் மிச்சங்க இந்த பிரச்சனை இருக்குது. இந்த இங்கே வயது போனால் ஒரு வேசிய நேரத்தில் இந்த கண்ணில் இந்த என்ன சொல்கிறது இந்த அந்த கண்டாக்ட் லென்சஸ் அது மாட்டம். அதாவது கண் வில்லைகள் பொருத்துவதற்காக ஏற்படுகின்ற செலவில் 9,000 ரூபாய் வந்து ETF எடுப்பாங்க. இந்த 9,000 இந்த 2 கண்ணுக்கு 18,000 இந்த கிளைம் பண்ணலாம். அதில் ஒரு விஷயம் 60 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும். சிகிச்சை நடந்து 60 நாளுக்குள்ளே அதில் வந்து அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் இந்த சிங்களத்தில் இங்கிலீஷில் தமிழில் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. அதில் நிறுவனங்கள் சர்டிஃபை பண்ணணும். மற்ற டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த கேட்ராக்ட் லென்சஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் சர்டிஃபை பண்ணணும். அதில் அந்த வியன வீடு அமைப்பு கடன் திட்டம் இருக்குது. அது வந்து இந்த NDB பேங்க்லோட சேர்த்துட்டு இப்போ எங்களோட மெம்பருக்கு ETF மெம்பருக்கு எங்களுக்கு இந்த ஹவுசிங் லோன் ஃபெசிலிட்டி கொடுக்கலாது. அப்போ நாங்கள் அந்த ETF இந்த NDB பேங்க்கோட அக்ரிமெண்ட் நாங்கள் கழிச்சிட்டு இந்த குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்க்கு இப்போ 12.5 இன்ட்ரெஸ்ட்க்கு 30 இப்போ லெஸ் தேன் இந்த
7,50,000 குறைஞ்சிருந்தா 12.5 அந்த 7,50,000 முதல் 25 lakhs கொடுக்குறது அதுவே வந்து 13.5 இன்ட்ரெஸ்ட் அதுக்கு நாங்கள் அந்த காசு நாங்கள் என்டி பேங்க் கொடுத்துட்டு என்டி பேங்க் வந்து இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு லோன் இருக்குது அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த வீடு இருக்கிறது இடம் எடுக்கிறதுக்கு அந்த வீடு ரெனோவேஷன் இருக்கிறது அந்த 3 சப்ஜெக்டும் எடுக்கணும். உண்மையில் இந்த விஷயம் பேசிட்டு இருக்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இந்த நன்மைகள் இருக்கிறத வந்து மக்கள் சரியாக புரிந்து கொண்டு அது சம்பந்தமான விடயங்களிலே நீங்கள் அந்த பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து விண்ணப்பித்து அதற்கான கொடுப்பனவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதற்கான படிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் எந்த மாதிரியாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற நடவடிக்கைகளை செய்கிறீங்க? நாங்கள் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நான் தொடர்ந்து இப்போ இந்த யூனியன் லீடர்ஸ்க்கு நாங்கள் எல்லாம் இந்த ஒரு பிளான்டேஷன் கம்பெனி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வைக்கிறது, மொபைல் சர்வீஸ் நாங்கள் பேப்பரில் எங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். நாங்கள் இப்போ உங்களுக்கு எங்களோட வெப்சைட் இருக்குது. எங்கள் வெப்சைட் இப்போ மிச்சங்காக்கள் இப்போ நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது வெப்சைட் அட்ரஸ் உங்களோட www.etfb.lk அந்த வெப்சைட் போனால் எல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாம் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த நீங்கள் உங்களுக்கு இந்த லொகோன் எங்கள் வெப்சைட்க்கு லொகோன் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வேண்டிய ஃபார்ம்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஃபார்ம்ஸ் நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணுறது அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த அந்த அது சம்மந்தமான எல்லாம் இன்ஃபர்மேஷன் எங்களோட வெப்சைட்லேயே இருக்குது. அது மாதிரி இந்த இடிஎஃப் ஒன்று செலுத்தப்படாத பட்சத்தில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண என்ன ப்ராசஸ் அதுக்கு? இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ எங்களோட மெயில் அட்ரஸ்க்கு மெயில் போடலாம். இல்லாட்டி எங்களுக்கு இந்த எங்களோட ஆஃபீஸ் ரீஜனல் ஆஃபீஸ் 17 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அந்த சம்பந்தமான ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஃபார்ம் அதில் நிரப்பி நீங்கள் அந்த நிறுவனங்கள் பேர், நிறுவனங்கள் டெலிஃபோன் நம்பர், நிறுவனங்கள் அட்ரஸ், நீங்கள் எத்தனை வருஷம் வேலை செஞ்சது, அதில் எத்தனை மாதம் சம்பளம் எடுக்கிறது எல்லாம் இந்த டீட்டெயிலோடு எங்களுக்கு சப்மிட் பண்ணால் நாங்கள் ஒரு இன்கொயர் பண்ணிவிட்டு உங்களுடைய இடிஎஃப் ஊழியர் நம்பிக்கை வந்து காசு நான் எடுத்துக்கொள்வோம். உங்களோட இமெயில் அட்ரஸ் எங்களோட வந்து AGM ENF RG2 at etfb.lk நீங்கள் திரையில் அந்த மின்னஞ்சல் முகவரியை காணக்கூடியதாக இருக்கும். அந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் உங்கள் முறைப்பாடுகள் நீங்கள் தெரிவிக்கலாம். அது மாதிரி தொலைபேசி இலக்கம் ஒன்று இருக்கின்றது. தலைமை அலுவலகத்துடனான தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம் 0112368037 0112368037 அல்லது 0112368542. இந்த 2 தொலைபேசி இலக்கங்களூடாகவும் நீங்கள் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு ஊழியர் நம்பிக்கை நிதியம் சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அதுபோல் உங்களுடைய முறைப்பாடுகளையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அப்படின்ற விடயத்தை ஞாபகப்படுத்தலாம். அதுபோல் உதவி பொது முகாமையாளராக நீங்கள் நிறைய தமிழ் பிரதேசங்களை கடமையாற்றி இருக்கிறீங்க. அதுபோல் நாங்கள் உங்களோட ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையோடு தொடர்பு கொள்கிற போது தமிழ் பிரதேசங்களில் நிறையவே கடமையாற்றி வருவர் தான் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கும்? நாங்கள் கூடுதலாக நாங்கள் கண்டி ஆஃபீஸில் இருக்கிறோம். எங்களோட கண்டி ஆஃபீஸ் நம்பர் 081 22 37 525 081 22 37 525 எங்களோட ஃபோன் நம்பர். நீங்கள் அந்த எங்களோட நாங்கள் Zone 2 AGM எங்களோட ஹட்டன், பதுல், யாழ்ப்பாணம், அம்பாறை, கேகல்ல, அனுராதபுரம், குருநேகல ஆஃபீஸ் சம்பந்தமாக நாங்கள் AGM இந்த தமிழ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு நேரடியாக பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பேலன்ஸில் உங்களுக்கு ஒரு எந்த வருஷமும் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் ஒன்று வருது.
ஒரு மஞ்சள் கலர் ஒரு பேலன்ஸ் சீட் ஒன்று வருது. உங்களோட பேர், ஐசி நம்பர் போட்டுட்டு, என்ஐசி நம்பர் போட்டுட்டு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு. அதில் ஒரு பேர் வித்தியாசம் இருந்தால், ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தால், அந்த நிறுவனங்கள் கடிதமோடு எங்களுக்கு எழுதுங்க, அது உடனே நாங்கள் கரெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ரிட்டையர் நேரத்தில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எங்களுக்கு சப்மிட் பண்ண நேரத்தில் எங்கள்கிட்ட இருக்கிறது பேர், உங்களோட ஐசி நம்பர் இருக்கிறது பேரும் டிஃப்ரெண்ட். அந்த நேரம் நீங்கள் இந்த காசு எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு முதல் உங்களுக்கு இது எல்லாம் கிளியர் பண்ணியிருந்தால் இந்த நாங்கள் அந்த 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு காசு கொடுக்குறோம். நாங்கள் இப்போ கண்டி ஆஃபீஸ்லையும், பதில் ஆஃபீஸ்லையும், குருநாகல் ஆஃபீஸ்லையும், கம்பா ஆஃபீஸ்லையும், மாத்திரை ஆஃபீஸ்லையும், கிளம்பு ஆஃபீஸ்லையும் நாங்கள் அந்த கிளைம்ஸ் ப்ரொசஸ் பண்ணுறது எல்லாம் சிஸ்டம் ஆன்லைன். நீங்கள் இந்த கரெக்ட் அப்ளிகேஷன் எங்களுக்கு கொடுத்தா இந்த 10 ஒர்க்கிங் டேஸில் 10 நாளில் உங்களுக்கு பேங்க் காசு வந்துடும். நீங்கள் அந்த முகவர்களையும் தொடர்பு புரோக்கர்ஸை வந்து நாடாதீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு யாருக்குமே புரோக்கர்ஸ் தேவையில்லை. நாங்கள் இந்த எல்லாம் இந்த ஸ்டேட், இந்த மலை நாட்டில் நாங்கள் எல்லாம் சொல்கிறது, யாரும் புரோக்கர்ஸ் உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு தான் நாங்கள் இருக்கிறோம். உதவி செஞ்சு தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் நேராக எங்களுக்கு வந்து எங்களுக்கு கதைங்க அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்ட ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையின் உதவி புதுமுக அமையாளர் AJMS ஜெயசுந்தர், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி இந்த விடயங்களை வந்து தெளிவுபடுத்தினோம். ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ சொன்னது ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நேராக எங்கள் ஆஃபீஸ் டைமில் எங்களுக்கு அடைங்க. அப்போ நாங்கள் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லலாம். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.